வரலாற்று நிகழ்வுகளையும் கால சூழல்களையும் உறைய வைக்கும் வலிமை கொண்ட புகைப்படக் கலையை ஆகஸ்ட் 19ஆம் தேதி உலக புகைப்பட தினமாக கொண்டாடுகின்றனர். அதை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். புகைப்படம் காலம் கடந்தும் மனதிற்கு பிடித்த நேரத்தையும் நிகழ்வையும் மனதில் நிறுத்தி வைத்து பார்க்க வைப்பது. 1000 வார்த்தைகளால் சொல்ல முடியாத தகவலை ஒரே ஒரு புகைப்படம் எளிமையாக அதன் அர்த்தத்தை உணர்த்திவிடும். எளிதில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் புகைப்படத்திற்கு மட்டுமே உண்டு. புகைப்படம் உருவான வரலாறு நீண்ட நெடியது. 1839ஆம் ஆண்டு சர் ஜான் ஹெர்சல் என்பவர் கண்ணாடியை பயன்படுத்தி நெகட்டிவ்களை எடுக்கும் முறையை கண்டுபிடித்தார். அவர்தான் இக்கலைக்கு ஒளியின் எழுத்து என்று பொருட்படும் போட்டோகிராஃபி என்ற கிரேக்க பெயரை வைத்தார். அதே ஆண்டு லூயிஸ் டாகுரே என்பவர் சில்வர் காப்பர் பிளேட்டில் பிம்பங்களும் விழும் வகையிலான புகைப்படம் எடுக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். 1888ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் முதன்முறையாக பேப்பர் பிலிம்களை பயன்படுத்தி பாக்ஸ் கேமராவில் புகைப்படம் எடுக்கும் முறையை கண்டறிந்தார். இதன் அடுத்த வளர்ச்சியாக 1900 பாக்ஸ் பிரவுனி என்ற வகை கேமராக்களை கோடாக் அறிமுகப்படுத்தியது. அதன் பின்னர் 35 மில்லிமீட்டர் ஸ்டீல் கேமராக்களை 1913 ஆஸ்கர் பர்னாக் வடிவமைக்க அவரின் இந்த கண்டுபிடிப்பு புகைப்படத்துறையையே புரட்டி போட்டது. இதனைத் தொடர்ந்து முதல் டிஜிட்டல் கேமராவை சோனி நிறுவனம் 1981ஆம் ஆண்டு தயாரித்து அறிமுகப்படுத்தியிருந்தது. தற்போது வரை டிஜிட்டல் கேமராக்களில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. உலகின் முதல் புகைப்படம் என்று எடுத்துக்கொண்டால் 1826ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஜோசப் நைஸ்போர் நீப்ஸ் என்பவர் எடுத்த முதல் நிலையான நவீன புகைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பு 1839ஆம் ஆண்டு லூயிஸ் டாகுரே பாரிஸில் உள்ள போல்வர்ட் கோயில் அருகில் உள்ள தெருவை புகைப்படமாக எடுத்தார். தனிநபர் எடுத்த முதல் புகைப்படம் இது. இப்படமே முதல் புகைப்படமாக இருந்து வருகின்றது. உலக வரலாற்றில் பல உண்மையை உலகிற்கு வெளிக்கொண்டு வந்த துணிவும் பல கலவரங்களை போர்களை முடிவுக்கு கொண்டு வந்த பெருமையும் புகைப்படங்களுக்கு உண்டு. சில புகைப்படங்கள் உலக வரலாற்றையே மாற்றி இருக்கின்றன. உதாரணமாக சீன வீரர்களின் இராணுவ பீரங்கியை எதிர்த்து நின்ற டேங்க்மேன் வியட்நாம் போரை நிறுத்த காரணமாக இருந்த சிறுமியின் புகைப்படம், 1994ஆம் ஆண்டு சூடானில் நிலவிய உணவு பஞ்சத்தை எதிர்த்துரைத்த குழந்தையின் புகைப்படம் போன்றவற்றை குறிப்பிடலாம். குறிப்பாக சிரியாவைச் சேர்ந்த 3 வயது சிறுவன் ஐலான் தனது குடும்பத்தினருடன் படகில் துருக்கிக்கு அகதியாக வந்தபோது படகு கடலில் கவிழ்ந்ததில் ஐலான் பரிதாபமாக உயிரிழந்து கடற்கரையில் சடலமாக ஒதுங்கிய காட்சியை பார்த்து உலகமே அதிர்ந்து போனது. இவ்வாறான புகைப்படங்களின் பெருமையை அனைவரும் உணர்ந்து கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி உலக புகைப்பட தினம் கொண்டாடப்படுகின்றது.